தமிழ் சினிமாவின் சிம்மக்குரலோன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வாரிசாக திரைத்துறைக்குள் நுழைவது என்பது சாதாரண விஷயமல்ல. இமயத்தின் நிழலில் இருந்து கொண்டு தனக்கென ஒரு தனி சிகரத்தை உருவாக்கியவர்தான் இளைய திலகம் பிரபு. ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வர அஞ்சிய ஒரு நபர் எப்படி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார். பிரபு அவர்களின் அசாத்தியமான சினிமா பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் பிரபு அவர்கள் 1956 டிசம்பர் 25 பிறந்தவர். வீட்டில் தந்தை இவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் பிரபுவுக்கு ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கவே விருப்பமில்லை. அவர் ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். ஆனால் காலம் அவரை கேமராவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. 1982 ஆண்டு சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமானார் பிரபு. இந்த திரைப்படத்தில் தனது தந்தை சிவாஜி கணேசனுடன் இணைந்தே நடித்தார். உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் நடிகரின் முன்னால் அவரது சொந்த மகனே என்றாலும் முதல் படத்தில் நடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் தன் முதல் படத்திலேயே அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஒரு வாரிசு நடிகர் என்பதை தாண்டி திறமையான கலைஞர் என்பதை நிரூபித்தார். முதல் படத்திற்கு பிறகு பிரபுவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. அறுவடை நாள், மனசுக்குள் மத்தாப்பு, மைடியர் மார்த்தாண்டன் போன்ற திரைப்படங்கள் அவரது யதார்த்தமான நடிப்பை மக்களுக்கு காட்டின. ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற மாபெரும் உச்ச நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த 80 மற்றும் 90 ஆண்டுகளில் தனக்கென ஒரு தனி பாணியையே உருவாக்கினார் பிரபு. அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம் 1991 வெளியான சின்ன தம்பி. இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்துவிட்டது. அப்பாவித்தனமான தாய்ப்பாசுமிக்க சின்னத்தம்பி கதாபாத்திரத்தில் பிரபு வாழ்ந்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். இந்த திரைப்படம் திரையரங்குகளில் 350 நாட்களுக்கு மேல் ஓடி வசூலில் பிரமாண்ட சாதனையும் படைத்தது. இன்றும் பிரபுவின் அடையாளம் என்றால் அது சின்ன தம்பிதான். சின்னத்தம்பி படத்தின் பிரமாண்ட வெற்றிக்கு பிறகு பிரபு தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவராக உயர்ந்தார். உத்தமராசா, செந்தமிழ் பாட்டு, பெரிய தம்பி என கிராமத்து பின்னணி கொண்ட கதைகளில் நடித்து வசூல் சக்கரவர்த்தி என்றும் அழைக்கப்பட்டார் பிரபு. பிரபு வெறும் கமர்ஷியல் படங்களை மட்டுமே தேர்வு செய்யவில்லை. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அஞ்சலி திரைப்படத்தில் மனநலம் குன்றிய குழந்தைக்கு தந்தையாக உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதேபோல் ரஜினிகாந்துடன் குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன் மற்றும் பிற்காலத்தில் சந்திரமுகி போன்ற படங்களில் இணைந்து நடித்து மல்டி ஸ்டார் படங்களுக்கும் தகுதியானவர் என்பதை நிரூபித்தார். ஹீரோவாக 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த பிரபு கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை குணச்சித்திர நடிகராகவும் மாற்றிக்கொண்டார். அயன் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு பாதுகாவலராக, படிக்காதவன் படத்தில் தனுஷின் அண்ணனாக, வாரிசு மற்றும் பொன்னியின் செல்வன் போன்ற பிரமாண்ட படங்களில் மிக முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்து இன்றும் திரையில் கம்பீரமாக வலம் வருகிறார். அன்பான குணத்தாலும் சுறுசுறுப்பான நடிப்பாலும் இவரை ஒட்டுமொத்த திரையுலகமும் பிரபுசார் என்றும் ரசிகர்கள் இளைய திலகம் என்றும் அன்போடு அழைக்கிறார்கள். ஒரு மாபெரும் கலைஞனின் மகனாக பிறந்து அந்த புகழுக்கு எந்த ஒரு சிறு களங்கமும் வராமல் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக பயணிப்பது சாதாரண சாதனை அல்ல. வாரிசு அரசியலோ வாரிசு சினிமாவோ திறமை இருந்தால் மட்டுமே மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு பிரபு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நண்பர்களே, நடிகர் பிரபுவின் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது என்பதை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.